மற்றவங்க மேலே அதிகப்படியான அன்பு காட்டுறீங்கல்ல, அதே அன்பு உங்களுக்கு கிடைக்குதா? துளாராசிக்காரங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணுங்க. துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும் தான். உடல்நல பாதிப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக நிறைய விஷயம் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. விட்டு கொடுத்து போகிறது, அதே மாதிரி பல தர்ம காரியம் செய்கிறது, இது எல்லாமே செஞ்சுருப்பீங்க. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சங்கிற ஒரு சூழ்நிலை தான் துளாராசிக்கு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை துளாராசி கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. உழைப்பு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். அதற்கான பலன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாகவே கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த நேரம் இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் துளாராசிக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க. மனசை மட்டும் நீங்கள் ஒரு சமநிலையில் வச்சுருக்க பாருங்க. ஏன்னா இக்கட்டான நேரம் இந்த நேரம் ஒரு சில விஷயத்தில் இருக்க தான் செய்யுது. நேரம் சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல எல்லாமே முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. மற்றவங்க சொல்கிறது மட்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு கேட்டுக்காதீங்க. அது மனசளவில் பாதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மன அலைச்சலை, மன உளைச்சலை பின்னாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் துளாராசிக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எடுக்கிற முயற்சி அப்படி தான். நீங்கள் எடுக்கிற முயற்சி மட்டும் இல்லை, குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிறப்பாக தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்குங்க. மற்றபடி சிறப்பாக தான். அமைதியான மனசோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் துளாராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துளாராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் சரிங்க, மற்றவங்களோட பழகிறதுலையும் சரிங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். ஏன்னா மக்களோட மக்களாக கலந்துருவீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரிலாம் இல்லை, விலகி இருக்க தெரியறது இல்லைங்க. எல்லாருமே வேணும்னு நினச்சி எல்லாருமே ஆதரிச்சு பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாரோடும் ஈஸியாக பழகக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் இந்த பழகிற தன்மை பார்த்தீங்கன்னா திறமைசாலி தான், ஆனால் பாதிப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால யாருக்கிட்டையுமே அதிகப்படியான நெருக்கம் காட்டிக்கிறது வேண்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வாழ்க்கையில் பெருசாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்ப உறவுல எடுத்துக்கிட்டால் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இந்த மாதத்தில் பாதிப்பு இல்லைங்க, சிறப்பாக தான் இருக்குது. என்ன உங்கள் ராசி அதிபதியுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் திருமண முயற்சியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சோதனை தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. என்ன ஒன்று வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசு ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க. ஆடம்பரமான ஒரு செலவு எல்லாமே செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படமா கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால முன்னாடி கொஞ்சம் செலவுகளை திட்டமிட்டுக்கிறது நல்லது. சனியோட தாக்கம் கொஞ்சம் இந்த நேரத்தில் இருக்கிறதால இந்த ஆடம்பர செலவை குறைச்சிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நிதி நெருக்கடி இல்லாமல் பார்த்துக்கலாம். உடல் ஆரோக்கிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவைங்க. ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த முதுகு தண்டோட பாதிப்பு, இது எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும். போதாக்குறைக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே துளாராசிக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உடலும் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். இந்த சோம்பலான உணர்வுங்கிறது நேரம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் பண வரவு எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க. முதலீடு செய்கிறீங்கன்னா புதுசாக முதலீடு செய்கிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஆனால் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா, சொந்த பந்த வகையில் எடுத்துக்கிட்டா பாதிப்பு இல்லை. மனசாபத்தோடு இருந்தவங்களுக்கு கூட அந்த மனசாபம் மாறுது. இனி தன்னாலும் உங்களை தேடி வருவாங்க. வாழ்க்கை துணை வழியில் எடுத்துக்கிட்டாலும் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால உடம்புல சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் சரியான ஓய்வு கிடைக்காமல் இருப்பீங்க. அதனால சின்னதாக உடம்புல பிரச்சனை இருந்தால் கூட அலட்சியமாக விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வேலை, வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப உறவு, உடல்நலம் எடுத்துக்கிட்டால் பாதிப்பு தர மாதிரியான ஒரு விஷயங்கிறது இந்த மாதத்தில் இல்லை, சிறப்புன்னே சொல்லலாம். கல்வியில் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், இளைஞர்களாக இருந்தால், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க.
தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு உகந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை நாட்களில் என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே இந்த அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மனசு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்காது, கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சிவபெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு சிவ வழிபாடு செய்றீங்களோ, அதாவது சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு மன வலிமை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் கிடைக்கும். அதனால திங்கட்கிழமை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தை பயன்படுத்திக்க பாருங்க. துளாராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அதுவும் குறிப்பாக இந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாட்டையும் பங்குனி உத்திர நாட்களில் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செஞ்சுக்கிறது நல்லதுதான். அன்றைய தினம் பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் முடிஞ்சா ஏதாவது காணிக்கை செலுத்துறது ஆசைப்பட்டா செய்யுங்க. எளிமையான பூஜை முறை செய்ய பாருங்க. பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. இது எல்லாத்த விட குலதெய்வ வழிபாடு இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வழிபாடு செய்ய விட்டுருந்தா கூட இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பங்குனி உத்திர நாட்களில் கூட நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். எந்த தப்புமே இல்லை. இது உங்களுக்கு சிறப்பான பலனை துலா ராசிக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். இந்த நேரம் சொக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சிறப்பாக தான் இருக்குதுங்க. எடுக்கிற செயல் எல்லாமே கொஞ்சம் வேகமாக முடிக்கணும்னு நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் இருப்பீங்க. அதிகப்படியான அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால உடம்புல தன்னால் சோர்வு வரதான் செய்யும். மனசுங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்தங்கோத்தம் செஞ்சுட்டு அதுவுமே இந்த நேரம் கொஞ்சம் யோசிக்காமல் பணத்தை எல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதனால் பின்னாடி வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. ஆன்மீக வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நிறைய பேர் கோவில் வழிபாடு செய்வீங்க, கோவில் குளம் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதுலேயுமே இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு கோவில் குளத்துக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியில் நல்ல மாற்றம், இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் பூர்வீக வரணும்னு ஆசைப்படுவீங்க. சகோதர வழியில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா சகோதர வழியில் சுப செலவு இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குமே. நீங்கள் இருக்கிற இடத்துல வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுப்பாக இருக்கணும் இந்த நேரம் எல்லாமே. மற்றவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். வேலையிலையும் அப்படிதான். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க. குடும்ப வழியில் குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் நிலைமை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் உணர்வை புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு சாதகம் தான். ஆனால் குடும்பத்தில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்கள். தாய் வழியில் எடுத்துக்கிட்டால் துலாம் ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. தாய் வழி சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. தாய்க்கு ஏதாவது ஒரு வகையில் உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. நாள்பட்ட வியாதியாக இருந்தால் கூட இதுதான் நோய் பாதிப்புங்கிறது புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சரி, உங்கள் தாய்க்கும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வாழ்க்கை துணை வழியிலும் சரி, இதுதான் நோயின்னு தெரியாமல் நிறைய வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க. அந்த வகையில் எந்த வைத்திய முறை சிறந்ததுங்கிறது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மாற்று வைத்தியம் செஞ்சு பார்ப்பீங்க. நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. எதிரி தொல்லை இல்லை, கூட பிறந்தவங்க வழியில தான் ஒரு சின்ன சின்ன மனசாபம் வரும். ஆனாலுமே அவங்க வழியில் இந்த நேரம் நீங்கள் சுப செலவு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பணவரவு சிறப்பு, கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லை. சொத்து விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். முன்ன சொன்ன மாதிரி இந்த சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, முதுகு தண்டோட பாதிப்பு, கை கால் வலி, அலைச்சல் மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். உடலையும் கொஞ்சம் நீரேற்றம் வச்சுக்கிட்டா இந்த நேரம் பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. மற்றபடி துலா ராசிக்கு விபரீத ராஜயோகம் தான். கடனை குறைக்கிறதுக்கான நேரம் தான். கொஞ்சம் திட்டமிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. மனசை கட்டுப்படுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. மற்றபடி துலா ராசிக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.